கில்லி இந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருஷம் ஆகப்போகுது. இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்த இந்த படம் அந்த டைம்ல 2004ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படம் அந்த சீசன்ல பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ரெண்டே காரணம் தான். ஒன்னு படத்துடைய ஸ்கிரீன் பிளே, ரெண்டாவது படத்துடைய மியூசிக். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படமா ஆயிடுச்சு. விஜய் ஒரு கபடி பிளேயர். ஸோ ஒரு டோர்னமெண்ட்டுக்காக தன் ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போகிறாரு. அங்கே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ரோட்டில் பிரகாஷ் ராஜ் த்ரிஷாவை அடிச்சு இழுத்துட்டு வர்றாரு. விஜய் அவரை என்ன ஏதுன்னு கேட்காம பிரகாஷ் ராஜ் அடிச்சுட்டு த்ரிஷாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ ஏன் பார்க்க போனீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் மதுரையில் மிகப்பெரிய தாதா, ரவுடி. அவங்க அப்பா ஒரு பெரிய மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர். ஸோ கேட்கவா வேணும். ஸோ பட் பிரகாஷ் ராஜ் த்ரிஷா மேலே ஆசைப்படுறாரு. பட் த்ரிஷா அவங்க ஃபேமிலி ஆகட்டும், த்ரிஷாவாகட்டும் அவரை பிடிக்கிறது இல்லை. ஸோ இதை எதிர்க்கிற அவங்க த்ரிஷாவுடைய அண்ணங்க 2 பேரையுமே பிரகாஷ் ராஜ் வெட்டி போட்டு சாவடிச்சிடறாரு. ஸோ பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, த்ரிஷாவோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, த்ரிஷாவை தப்பிச்சு ஊரை விட்டு அனுப்புகிறாங்க. அப்போ தப்பிச்சு போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக த்ரிஷா பிரகாஷ் ராஜ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ பிரகாஷ் ராஜ் அடிச்சு இழுத்துட்டு வரும்போது தான் விஜய் அவர் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ பிரகாஷ் ராஜ் இவரை தேடி சென்னைக்கு போகிறாரு. சென்னையில் போய் கடைசியில் பிரகாஷ் ராஜ் கையில் விஜய் மாட்டுவார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாட்டுவார். விஜய் பிரகாஷ் ராஜை தும்சம் பண்ணிட்டு, ஹவுஸ் ஸ்டைலில் தும்சம் பண்ணிட்டு த்ரிஷாவை கைப்பிடிக்குவார். ஸோ கில்லி விஜய்க்காகட்டும், தரணிக்காகட்டும், த்ரிஷாக்காகட்டும், பிரகாஷ் ராஜுக்காகட்டும், டோட்டல் இவங்க எல்லாருக்குமே ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த படம் தான் கில்லி. தரணி இந்த படத்தில் கதை, திரைக்கதை ஆல்ரெடி மகேஷ் பாபு தெலுங்குல பண்ண படம் தான். அதை ரீமேக் பண்ணியிருந்தாரு. ஆனால் விஜய்க்கு தகுந்த மாதிரி சில பூஸ்ட் கொடுத்து இந்த படத்தை ரீமேக் பண்ணி விட்டுருந்தாரு. அது சூப்பராக அவருக்கு கை கொடுத்துச்சு. அது நம்ம விஜய் சாருக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் படம். அப்படின்னு பார்க்க போனால் ஒரு கமர்ஷியல் ரீதியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஸ்டார்ட் ஆன படம் இங்கே தான். அவருடைய கெரியரில் கில்லிக்கு முன் கில்லிக்கு பின் அப்படிங்கிறது ஆரம்பமாச்சு. கில்லி ஒரு கமர்ஷியல் ஹிட் படம் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கு முன்னே நிறைய படம் ஹிட் ஆனாலும் கூட அதில் அவருடைய கேரக்டர்லாம் ஒரு சாக்லேட் பாயாக தான் இருக்கும். ஆனால் கில்லியில் ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு கமர்ஷியல் ஹிட் படமாக இருந்துச்சு. விஜய் சாருக்கு ஒரு பிரேக் கொடுத்த படம் தான் கில்லி. அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜோடைய ஒரு லேண்ட்மார்க் சொல்லலாம். சலோ அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு லேண்ட்மார்க் இந்த படத்தில் தான் அவருக்கு வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா கூட இந்த படத்துலேருந்து தான் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு மேலே போனாங்க. அதுக்கு முன்னாடி சில படங்கள் படியிருந்தா கூட கில்லி படத்துலேருந்து த்ரிஷாவுடைய ஒரு இமேஜ் மேலே போச்சு. ஸோ இந்த படத்துடைய மியூசிக்கு வித்யாசாகர் தான் கற்று வச்சிருந்த வித்தையெல்லாம் இதில் போட்டிருக்கோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தில் இருக்கிற 5 பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டாக இருந்துச்சு. அப்படி போடுங்கிற பாட்டு இப்போ கூட நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எந்த ஒரு பார்ட்டிக்கு போனாலும், இல்லை எந்த ஒரு பெரிய திருவிழாவுக்கு போனாலும் இந்த பாட்டு கண்டிப்பாக அங்கே ஒரு முக்கியமாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அப்படி ஒரு ஹிட் கொடுத்த பாட்டு இப்போ வரைக்கும் அந்த பாட்டோடைய அந்த ஒரு ஃபீல் யாருக்குமே குறையல. அப்படி ஒரு ஹிட்டான பாட்டு அது. நம்ம மேலே எதுவும் சொல்ல தேவையில்லை. எல்லாம் நிறைய படி பார்த்துருக்குவீங்க. பட் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருஷம் ஆகுது. இந்த படத்தை 2000 அப்புறமா பிறந்த கிட்ஸ் யாருக்குமே இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. டிவியில் பார்த்துருக்குவீங்க, இல்லை பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்குவீங்க, இல்லை மொபைல் ஃபோனில் பார்த்துருக்குவீங்க, ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டோட ஹோம் தியேட்டரில் வச்சு பார்த்துருக்குவீங்க. ஆனால் தியேட்டரில் போயிட்டு அந்த டிடிஎஸ் எஃபெக்டில் இந்த படத்தை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. முடிஞ்சால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு.